தனுசு ராசி உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள், மகர ராசி உத்திராடம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர வழிபாடுகளை தெரிந்து கொள்ளலாம். ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த உத்திராடம் நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் 27 நாளைக்கு ஒரு முறை வரும். நீங்கள் கேலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஜென்ம நட்சத்திர வழிபாடுகள் எங்கே பண்ணணும் அப்படின்னா, சிவதுர்க்கை வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக, விஷ்ணு துர்க்கை வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக நன்றாக இருக்கும், யோகங்கள் கிடைக்கும். நீங்கள் சிவன் கோவில் சென்றீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய துர்க்கை சிவதுர்க்கை. நீங்கள் ஒரு பெருமாள் கோவில் போனீங்கன்னா அங்கே துர்க்கை இருப்பாங்க, அது விஷ்ணு துர்கா. அப்போ சிவதுர்கா அல்லது விஷ்ணு துர்கா வழிபாடுகளை செய்வது மிக மிக யோகம் தரும். கோச்சார சந்திரன் ஜனனகால சந்திரனை கடக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக, அந்த சந்திர பலத்தின் மூலியமாக நமக்கு ஒரு யோகம் தரும். இந்த வழிபாடுகளை தொடர்ச்சியாக இந்த 27 நாளைக்கு ஒரு முறை அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளனைக்கு, ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளைக்கு எடுக்க நமக்கு கடன், பகை, நோய், வம்பு, வழக்கு விஷயங்கள் மெல்ல மெல்ல விலகிறத கவனிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, வீடு வாகன சொத்துக்களை வாங்க விரும்புகிறவங்க இதை பிரார்த்தனைகள் செய்துட்டு வந்தாலும் அதில் ஒரு தடை தாமதம் இருக்குது, ஒரு இழுபறியாக இருக்குது அப்படின்னா வணங்கிட்டு வாங்க. ஜென்ம நட்சத்திர வழிபாடுகள் உங்களுக்கு அது யோகம் தந்து நீங்கள் அதை வாங்குகிற சூழ்நிலைகளை உருவாக்கும். தனம், குடும்பம், வாக்கு பலம் உயரவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவும். கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப உறவுகள் வரக்கூடிய சிக்கல்கள் நீக்கவும் இந்த ஜென்ம நட்சத்திர வழிபாடுகள் உதவும். பிற மதத்தினரும் வழிபாடுகள் செய்யலாங்க. உங்களுக்கு ஜோடி நம்பிக்கை இருந்தால், கிறிஸ்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த உத்திராடத்தில் பிறந்த நீங்கள் தேவாலயம் சென்று பிரார்த்தனைகள் செய்யலாம். நீங்கள் இஸ்லாமியராக இருக்கிறீங்க, ஜோடி நம்பிக்கை இருந்தால் மசூதி சென்று, தர்கா சென்று தொழுகை மேற்கொள்ளலாம். சூரிய சந்திரர்கள் மதம் பார்த்து தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னுடைய கொன்றை தாசி யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துருக்குறேன், ஜென்ம நட்சத்திர வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்க அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் மற்ற நட்சத்திரக்காரர்கள் பார்த்துக்குங்க. இந்த 27 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஜென்ம நட்சத்திர வழிபாடுகள் செய்வதை மறக்காதீங்க. ஏற்கனவே ஜென்ம நட்சத்திர வழிபாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்காரம்.